இன்னைக்கு நம்ம சனாதன தர்மத்தின்படி இருக்கக்கூடிய தெய்வங்களின் வாகனங்களை பத்தி நான் அக்ஷராட்ட கேட்க போறேன். அக்ஷரா தயாராமா? தயார்ப்பா. இன்னைக்கு முதல்ல நம்ம சிவன் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். சிவனுடைய வாகனம் என்ன? சிவனுடைய வாகனம் நந்தி. சரி. பிரம்மா? பிரம்மா அன்னம் வச்சிருப்பாரு. ஆமா. அன்னப்பறவைக்கு இங்கிலீஷ்ல என்ன தெரியுமா? அன்னப்பறவைக்கு இங்கிலீஷ்ல ஸ்வான். வெரி குட். அப்புறம் சரஸ்வதியும் அதே தானே வச்சிருப்பாங்க. ஆமா, கரெக்ட். அடுத்தது விஷ்ணு. விஷ்ணு வாகனம் என்ன? கருடன். வெரி குட். அப்புறம் பார்வதிக்கு? பார்வதிக்கு தெரியலையா? சக்தி வடிவமான பார்வதிக்கு, துர்கைக்கு, உங்க ரெண்டு பேருக்குமே புலி. சிங்கத்திலயும் வருவாங்க, புலியிலயும் வருவாங்க. சரியா? பவானி சாமி தான் புலியில வருவாங்க. ஆமா, பவானியும் துர்கையின் ஒரு வடிவம் தான். அடுத்தது லக்ஷ்மிக்கு சொல்றியா? லக்ஷ்மியோடைய வாகனம் என்ன? கருடன்ல விஷ்ணுவோடையும் சேர்ந்து வருவாங்க. அதை தவிர்த்து லக்ஷ்மிக்கான வாகனம் தெரியுமா? தெரியாது. அது யானை. சரியா? சரி. அடுத்தது பிள்ளையாருடைய வாகனம்? பிள்ளையாருடைய வாகனம் எலி. வெரி குட். முருகன்? முருகன் மயில். வெரி குட். அப்புறம் வேற யார்? காளி. காளி தெய்வம் தெரியுமா? காளி தெரியலையா? ஓநாய் இல்லாட்டி நரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓநாய்னா உல்ஃப். நான் கோவில்ல பார்த்ததே இல்லை. அப்படியா? ஜாக்கல், ஃபாக்ஸ், உல்ஃப் எல்லாமே சொல்லுவாங்க. அப்படியா? சரி. அடுத்தது வேற என்ன சுவாமி? ஒரு ட்ரிக் கொஸ்டின் ஒண்ணு கேக்குறேன். ஹனுமாருக்கு வாகனம் என்ன? ஹனுமாருக்கு வாகனமா? யோசிச்சு சொல்லு பார்க்கலாம். அவருக்கு வாகனமே எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். வெரி குட். வாகனம் கிடையாது. அவர் எப்படி போனாரு இலங்கைக்கு? அவர் பறந்து போனார். ஆமா, அவருக்கு வாகனம் எல்லாம் தேவையில்லை. அவர் வாயு புத்திரன் தானே, அதனால பறந்தே போயிடுவார். சரி. இந்திரனுக்கு வாகனம் என்னன்னு தெரியுமா? தேவர்களின் தலைவனான இந்திரனுக்கு? இந்திரன் தெரியலப்பா. அது ஐராவதம் அப்படின்னு ஒரு யானை தான் ஆகும். சிவனுக்கு இன்னொரு வாகனம் நந்தியை தவிர்த்து ஐராவணம்னு ஒரு யானை இருக்கு. இது 1000 தந்தங்கள் கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்திரனுக்கு ஐராவதம். சரியா? ஐராவதம்னா இந்த அனிமல். அது என்னது? யானை தான் அது. அந்த யானைக்கு பேரு ஐராவதம். சரியா? அந்த ஐராவதம் தான். லக்ஷ்மியும் இந்திரனும் ரெண்டு பேரும் யானை வச்சிருக்காங்க. ஆமா, ரெண்டு பேருமே யானை வச்சிருக்காங்க. அப்புறம் அக்னி பகவான் இருக்கார்ல, அவரோட வாகனம் என்னன்னு தெரியுமா? ஆடு. சரியா? சரி. அப்போ இதுதான் கடைசி கேள்வி. இது கொஞ்சம் யோசிச்சிரும் சொல்லு. இப்ப நம்மளுடைய வாகனம் என்ன? நம்மளுடைய வாகனம் கார். சரி, கார். சில்வர் பைக் ஓட்டுவாங்க. சரி. இப்போ நீ இப்ப இந்தியால இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோ. சரியா? இப்ப இந்தியால நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோ. இப்ப கண்ண மூடி ஒரு தடவை நினைச்சுக்கோ பார்க்கலாம். நினைச்சுட்டியா? இப்ப தாத்தா பாட்டிக்கலாம் அப்படியே ஹாய் சொல்றியா? அப்படியே மனசுலயே? சரி. இப்ப கண்ண தர. இப்போ நீ இந்தியாவுக்கு தானே போயிட்டு வந்த மனசளவுல. இப்ப கார்லயா போயிட்டு வந்த? இல்ல. அப்ப இப்ப வாகனமா எதை பயன்படுத்தின? பிளேனா? பிளேன் இல்லம்மா. நீ பிளேன்ல எல்லாம் போற மாதிரி நினைச்சே இல்ல. ஆனா நிஜமாவே பிளேன்ல போனியா? எதை வாகனமா பயன்படுத்தின சொல்லு. எல்லாருக்கும் புரியுற மாதிரி. மனசு. நமக்கெல்லாம் வாகனம் நம்ம மனசுதான். சரியா? சரி. இப்போ இன்னொரு நாள் நம்ம வேற ஏதாவது ஒரு வீடியோல சந்திக்கலாம். நான் ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டியும் வச்சிருக்கேன். அதை லிங்க்ல கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவோட லிங்க்ல கொடுத்துருக்கேன். யாருக்கு ஆர்வம் இருக்கோ தமிழ் பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் அந்த கம்யூனிட்டிலையும் சேர்ந்துருங்க. நன்றி, வணக்கம்.